பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28 அக்டோபர் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா, சரிங்களா? ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4 முதல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம், தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட வாக்குகள் வந்து பட்டியலில் இருக்குது அப்படின்றத நம்ம போய் உறுதி பண்ணிக்கணும், நிறைய ஆவணங்கள் கொடுத்து. இதில் மொத்தம் 12 ஆவணங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆதார் கார்டு மட்டும் என்ன அப்படின்னா, இருப்பிடத்துக்கு, அதாவது இப்போ இங்கே வந்து இருக்கோம் அப்படின்றதுக்காக ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே தான் பிறந்திருக்கோம் அப்படின்றதுக்கு ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டோம். அந்த 12ல் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் பாஸ்போர்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 12 ஆவணங்கள் பட்டியலிட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க. அதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா அடுத்த ஆண்டு நம்மளுக்கு தேர்தல் வருதுல்ல, அதனால். அடுத்து பாருங்கள், உச்சநீதிமன்றத்தோட அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவரை வந்து நியமிக்க போகிறாங்க. ஸோ நம்ம பிஆர் கவாய் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதியோட ஓய்வு பெறாரு. அதுக்கடுத்து 53வது தலைமை நீதிபதியாக 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர் வந்து பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட பதவிக்காலம் வந்து 2027 பிப்ரவரி 9 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 12th பாலிட்டி புக்கில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறது கொலிஜியம்னு சொல்லுவாங்க. கொலிஜியம் அப்படின்றது தலைமை நீதிபதியும் அவங்களுக்கு கீழே 4 மூத்த நீதிபதிகளும் இருப்பாங்க. 4 மூத்த நீதிபதிகளும் இருப்பாங்க. ஸோ இந்த மொத்தம் 5 பேர் சேர்ந்து தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அடுத்து யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவாங்க. இப்போது நம்ம அவர் சூரியகாந்த் இவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1962 பிறந்திருக்காரு. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். என்னென்னா 2018 ஹிமாச்சல் பிரதேசத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. 2019 உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருக்காரு. இந்த மாதிரி இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டைரெக்டாக கொஸ்டின் வரும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2018 இவர் சூரியகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருந்திருக்காரு. 2019 உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு வந்து பெற்றிருக்காரு. ஸோ அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மோந்தா புயல் அது நேரம் கரையை கடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது பார்க்கலாம். அடுத்து இந்தது என்ன அப்படின்னா, கடலோர எல்லைகளை கண்காணிப்பதற்காக CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோளோட LVM-3 ராக்கெட் வந்து ஏவ போகிறாங்க, ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஜிசாட் செயற்கைக்கோள் வந்துட்டு அதோட ஆயுட்காலம் வந்து முடிகிறதுனால இப்போ அதுக்கு பதிலாக இந்த CMS-03 செயற்கைக்கோளை ஏவ போகிறாங்க. மொத்தம் இஸ்ரோ சார்பில் 48 செயற்கைக்கோள் இன்ன வரையும் விண்ணில் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம்ப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரோ சார்பாக எத்தனை செயற்கைக்கோள் விண்ணில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, 48 செயற்கைக்கோள் இன்ன வரையும் விண்ணில் நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் மெயினாக இது கூட கேட்கலாம், என்ன அப்படின்னா CMS-03ன்ற செயற்கைக்கோள் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதோட பயன் என்னென்னா, கடலோர எல்லையை கண்காணிக்கிறதுக்காக மெயினாக இந்த CMS-03 அப்படின்ற செயற்கைக்கோளை ஏவ போகிறாங்க, LVM-3 அப்படின்ற ராக்கெட்டில் இருந்து. சரிங்களா? சரி, ரைட்டு. நவம்பர் 2 விண்ணில் பாய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். சரிப்பா. அடுத்தது இந்த தான் நம்ம நேற்று பார்த்த நியூஸ் தான். என்ன அப்படின்னா, ஆசிய நாடுகளோட வருடாந்திர உச்சி மாநாடு நடந்துட்டுருக்கு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில். இதில் வந்து ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பனீசியோட வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. அது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த மெயின் என்ன அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150வது பிறந்த நாள் அக்டோபர் 31 வந்து நடைபெற இருக்குது. ஸோ ஒற்றுமைக்கான ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 1875 சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்திருக்காரு. ஸோ 500க்கும் மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்களை ஒன்றிணைச்சதில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 150வது பிறந்த நாள் இப்போ வந்து அக்டோபர் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கொண்டாட இருக்காங்க. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்தது என்ன அப்படின்னா,
பஹ்ரைனில் ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டி நடைபெறுது. அதில் பளுதூக்குதலில் தமிழ்நாட்டை சேர்ந்த மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காருப்பா. ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சார்ந்து கொஸ்டின்ஸ் வரலாம். டெட் எக்ஸாம் இல்லை டிஆர்பியில் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு சார்ந்து யார் இருந்தாங்க அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் அப்படின்றவர், அவர் வந்துட்டு பளுதூக்குதல் விளையாட்டோட தொடர்புடையவர். ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு பளுதூக்குதலில். சரிங்களா? ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் இது பயங்கரமாக காயம் அடைஞ்சிருக்காரு. ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், நல்லபடியாக அவர் குணமடைஞ்சு வரட்டும். அதே மாதிரி பெண்கள் உலகக்கோப்பை நடக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பிரித்திகா ராவல் இவங்க வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்காங்க. இங்கே பாருங்கள், காலை எப்படி மடக்கி விழுந்திருக்காங்கன்னு. ஸோ மிகப்பெரிய இன்ஜுரி. அதனால் இவங்க ஆட்டத்தை விட்டு வெளியேறாங்க. யாருன்னா பிரித்திகா ராவல். சரிங்களா? ரைட். அடுத்து இன்றைக்கி நியூஸ் அப்படின்றது அவ்வளோதான்ப்பா. ஸோ முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நேற்று ஹச்பிவி வைரஸ் அப்படின்னா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். சரிங்களா? மனித பாப்பிலோமா வைரஸ், அதான் ஹச்பி வைரஸ். ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்ப்பா.